வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷக் வக்கரதுண்டன் தன்னோதந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதியேச குரு சுக்கர சனிக்கச்சராக கேதார நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் அங்கரங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்கவங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதர்களான கிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறார். ஓம் சரவண பவாய நமக முருகா. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மிதுன லக்னத்துக்கு குரு பிரகஸ்பதி நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா குரு பிரகஸ்பதிக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். குருவை பற்றி பேசுறதுனால குரு பிரகஸ்பதிக்கு வந்து அதிதேவதைகள் வந்து பார்த்தோம்னா இந்திர பகவான், தேவர்களின் அரசன் இந்திரன். அடுத்தது இந்திரனோட அதிதேவதை பிரம்மா. ஓகேங்களா? பிரம்மா இந்திரனுக்கு வந்து அதிக கோயில்கள் இல்லை. இன்னொன்று பிரம்மாவின் அதிதேவதை பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, விஷ்ணு சர்வேஸ்வரன். 3 பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்களோட 3 சக்திகளின் சொரூபமான சர்வேஸ்வரன் அதிதேவதை. ஓகேங்களா? சிவனையும் நீங்க கும்பிட்டுக்கலாம், பிரம்மாவையும் கும்பிட்டுக்கலாம், விஷ்ணுவையும் கும்பிடலாம். அவருக்கு பரிகாரம், பிரகஸ்பதிக்கு பரிகாரங்கள் செய்யறது செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல மிக மிக பிரபலமான வழிபாடு என்னன்னு பார்த்தோம்னா, குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு மிகச் சிறந்தது. என்ன காரணம்னா, சர்வேஸ்வரனுடைய 64 ரூபங்கள் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு மேல எத்தனை நம்மளுக்கு வந்து சிவனை யாராலையும் கண்டுபிடிக்க ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவன். அவரை பற்றி நம்மளால விளக்கி சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய சுரூபமானவர் அவர். அதனால 64 ரூபங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுலேயே 64 ரூபங்கள் முழுசா தெரிஞ்சவங்க யாருமே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அதுல மெயினா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா? தட்சிணாமூர்த்தி, நடராஜர், காலபைரவர், இது எல்லா சிவன் கோயிலும் இருக்கு. அதனால நீங்க 3 பிரம்மாவையும் கும்பிடலாம், விஷ்ணுவையும் கும்பிடலாம், சிவனையும் கும்பிடலாம். இந்த 3 சக்தியின் சொரூபமான சர்வேஸ்வரனோட ரூபமான தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது மிகப்பெரிய உத்தமம். ஓகேங்களா? அதனால இந்த குரு பகவானை பற்றி பேசும்போது குரு பிரித்தி செய்யணும்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கலாம். நான் சொன்ன அந்த 3 தெய்வத்தினோட வழிபாடு செஞ்சுக்கலாம். 3 சக்திகளோட சுரூபமான சர்வேஸ்வரனோட 64 ரூபங்கள்ல தட்சிணாமூர்த்தி ரூபம் பிரபலமானது. அதுக்கு தெய்வ வழிபாடு செய்யும் போது குரு பிரகஸ்பதியினோட அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த அனுபவத்தில் நான் கண்டதுனால நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அநேகர் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சு நல்லா இருக்கிறாங்க. அதனால நீங்கள் தைரியமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுவும் வந்து ஒரு சூட்சமான முறையில் குருவுக்கு அதிதேவதை தான். ஓகேங்களா? இந்த அளவுக்கு தைரியமாக யாரும் சொல்றதில்லை, ஜோசியர்கள் யாரும் சொல்றதில்லை. ஓகேங்களா? அவரோட தட்சிணாமூர்த்தி ஹிஸ்ட்ரி வச்சுட்டு அவங்க அதில் பாகுபாடு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தெய்வங்களை வந்து பாகுபாடு பார்க்க வேண்டாம். நீங்கள் தெய்வங்கள் எல்லாமே எல்லா சக்தியும் அவங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் தைரியமாக கும்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? மிதுன லக்னம், மிதுன ராசி. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் சொல்கிற கருத்துக்கள் மற்றவர்களுக்கு ஈஸியாக போய் சேரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா மிதுன லக்னத்துக்கு 7-10 குறைவு. 7-10 குறைவு வந்து ராசி வந்து அமையிறது நல்ல யோகம் தான். எதிராக பாதகாதிபதி தான். மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி. கெட்ட கோணத்திலேயே நம்ம எதையும் பார்க்கக்கூடாது. எல்லாமே நல்லதான் நினைச்சே பார்ப்போம். ஓகேங்களா? கெட்ட ஸ்தானம் கெட்டது செய்ய வாய்ப்புகள் அதிகம். ஜென்மகுரு வந்து அலக்களிப்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் தான். ஆனால் 7ஆம் இடத்தினுடைய நன்மைகளும் இருக்கு. மனைவின் வழியில் நன்மைகள் அதிகமாக ஏற்படுறது, பிசினஸ் பார்ட்னர் மூலமாக நன்மைகள் அதிகமாக ஏற்படுறது, தொழில் விருத்தி, வியாபார விருத்தி எல்லாம் ஏற்படுறதெல்லாம் ஏற்படும் அவர் அங்கே வந்து அமரும் போது. ஓகேங்களா? பாதகாதிபதிங்கிற ஸ்தானத்தில் அது கொஞ்சம் கெடுக்கவும் செய்வார். அதுக்கு தான் குரு பிரித்து நீங்கள் செஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் சொன்ன தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த இடத்துல குரு இருக்கும்போது அற்புதமான பலாபலன்களை தர வல்லவர். நல்ல மனைவி. ஓகேங்களா? மனைவியின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள், செல்வம் செழிப்பு சேர்றது, வாக்கு பரிதாபம் ஏற்படுறது, ஜோதிட ஞானம், ஜோதிட புலமை, வல்லமை எல்லாமே தரது 2ஆம் இடத்துல குரு நிற்கும் போது. ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக நடக்கும். மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரர்கள். அடுத்து 3ஆம் இடம் தைரியம் மிக்க வெற்றி ஸ்தானத்தில் குரு பிரகஸ்பதி நிற்கும் போது அற்புதமான பலாபலன்கள் தான் நடக்கும். மறைவு ஸ்தானம் 3ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கிற கூப்பாடெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு ஆவரேஜான நல்ல பலன்கள் தான் நடக்கும். சூரியனோட வீடு அங்கே குரு நிற்கும் போது நீங்கள் வந்து எங்கே போகணும்னா சூரியநாராயணன் கோயில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது மிக அற்புதமான பலாபலன்களை நன்மைகளை மிகுதியாக தரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட தேவையில்லை. அடுத்து 4ஆம் இடம் ஒரு கேந்திர ஸ்தானத்தில் வந்து குரு கேந்திராதிபதி கேந்திர ஸ்தானத்தில் வந்து நிற்கிறது ஒரு அற்புதமான யோகம் தான். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. மனைவியின் வழியில் வீடு வாசல் சொத்து சுமூகம்
பலன் ஏற்படுறது, உயர்கல்வி அந்தஸ்து பெறுறது, இதெல்லாமே நற்பலன்கள் மிகுதியாக. கன்னியில சூரியன் நிற்கும் போது நன்மைகள் நடக்கும் மிதுன லக்னத்திற்கு. அடுத்து 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானத்தில் நிற்கும் போது வீடு வாசல் சொத்து சுகம் மண்மனை எல்லாமே ஏற்படுறது, நன்மைகள் அதிகமாக இருக்கு. கேந்திரத்துக்கு அதிபதியான அவர் 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானத்தில் நிற்கிறது ஒரு அற்புதமான பலன்களை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 6ஆம் இடம் சத்துருஸ்தானம் அந்த இடத்துல இருக்கும்போது மனைவின் மூலமாக பிரச்சனை, போராட்டங்கள், சண்டை சச்சரவு, கோர்ட்டு விவகாரங்கள், பல பிரச்சனைகளை தர வல்லது அந்த இடம். அதே மாதிரி உத்தியோகத்தில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, உத்தியோகம் பார்க்குறவங்க உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், போராட்டங்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா? உத்தியோக நிமித்தமாகவும் மனைவி நிமித்தமாகவும் பிரச்சனை வரக்கூடிய இடம் 6ஆம் இடத்துல குரு. ஒரு கேந்திராதிபதி, சிம்பிள் லாஜிக், ஒரு கேந்திராதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. ஓகேங்களா? ஒரு திரிகோணாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த சிம்பிள் லாஜிக் வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு பலன்களை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு மறைவு ஸ்தானத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் நிற்கும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? இதையெல்லாம் பார்க்கணும். அதை குரு பார்த்து, குருவை எல்லாம் வேற ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்து அது குரு பார்த்துட்டாங்கன்னா விபரீத ராஜ்யம் சூப்பராக நடக்கும். ஓகேங்களா? அது ஜோதிடம் நீங்கள் கற்றுக்க நீங்கள் பலன்கள் சொல்ல உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. சில நாளில் என்ன கேட்குறாங்க, என்ன சாமி நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொடுக்குற மாதிரி சரளமாக அப்படியே ஸ்பீடாக சொல்லிகிட்டே வரீங்களா அப்படின்னா அது வந்துடும். டக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்தானங்கள் நிற்கும் போது நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. பட்டு டக்குன்னு அது வந்துகிட்டே இருக்கும். எந்த கிரகத்தை பற்றி பேசினாலும் அது வந்துடும். ஏன்னா அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதனால ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளடைவில் அந்த கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நாளடைவில் பார்த்த உடனே டக்குன்னு இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சிடும். நீ உள்ளூரை போய் அந்த காலத்து ஜோதிடர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா நட்சத்திரம் பார்க்கணும், ஏறி நட்சத்திரம் பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கெல்லாம் யார் எதை பார்த்தா ஜாதக கட்டத்தை பார்த்தாவே இந்த அமைப்புக்கு இந்த இதுக்கு இந்த பலன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவாங்க. அது படிச்சிடும். அவங்ககிட்ட வாக்குப்படிதாகணும்னு ஒரு சக்தி தெய்வீக சக்தி இருந்தது. ஆராய்ச்சி மனப்பான்மை அவங்ககிட்ட கிடையாது. இந்த தெய்வம் அதை செய்யுமா, அந்த தெய்வம் இதை செய்யுமா, நின்ற கோள்கள் இப்படி செய்யுமா அப்படி செய்யுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்க கிடையாது. அவங்கள தெய்வத்தை நோக்கி போவாங்க, தெய்வ வழிபாடுகள் அதிகமாக வச்சுருவாங்க அந்த கால ஜோதிடர்கள் எல்லாம். ஓகேங்களா? அவங்க அந்த ஜாதக கடத்திட்டு தான் பார்த்தாலே இது இவங்களுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு, இப்படி இதுதான் நடக்குமாப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கும், அதே மாதிரி நடக்கும். காரணம் என்னன்னா இதுதான். இன்னைக்கு ஜோதிடர்கள் எவ்வளவு பார்த்துட்டு எது சொன்னாலும் கூட பலன் சொன்னோன்னா நீங்க இதை சொல்லுங்க பாப்பா அப்படின்னு கேள்விகள் கேட்கிறாங்க. அதை கூட சொல்ல முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க. சொல்ற பலன் சொல்லுவாங்க, இல்லையே நீங்க சொல்ற பலன் இல்லையே, எனக்கு அதை செய்ய அது நடக்கவே இல்லையே அப்படிமா புஷும் போயிடும். காரணம் என்னன்னா நீங்க ஓவரா தெய்வத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றது, கிரகங்களை பத்தி ஓவரா ஆராய்ச்சி பண்றது. ஆராய்ச்சி பண்ணுங்க வேண்டாம்னு சொல்ல, ஓரளவுக்கு இருக்கு. புரியுதுங்களா? தெய்வம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு வாக்கு பரிதாபத்தை கொடுங்க, நான் சொல்றது அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நான் மெயின் நான் வாங்குறதே தட்சணை ரொம்ப கம்மி தான். ஜோதிடத்தை நான் பிஸ்னஸ் நான் பண்ணுறது கிடையாது. பிஸ்னஸ் நம்மகிட்ட கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எனக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, போதுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காரு. போதும் ஒரு மனிதன் என்ன சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எனக்கு என்னுடைய பசங்க எல்லாரும் படிக்க வச்சாச்சு. அவங்க நல்ல பசங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நேர்மையான வழியில் போகணும். ஆசையை பட நம்மளுக்கு எல்லா துன்பங்களும் சேரும். எல்லா தெய்வங்களும் அதுதான் சொல்லுவேன். நான் ஒரு ஜாதகத்துக்கு 300லேருந்து 500 வரை பிரச்சனை பார்க்குறது தான் 500 தான். அதுக்கு மேலே கிடையாது. 3 வருஷமா 300ல் தான் இருந்தேன். இப்போ தான் 500க்கு ஜம்ப் ஆகிட்டு ஜாதகம் பார்க்குறேன். புரியுதுங்களா? 500 வாங்க. இன்னும் அதுவுமே இல்லை என்கிட்ட, இல்லை சார் ஏன் சார் ஏற்றிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கெல்லாம் பார்த்தோம்னா நடுத்தர ஃபேமிலி தான், நடுத்தர ஃபேமிலி தான், அன்றாட வேலை செய்வர்கள், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதிகமாக என்கிட்ட பார்க்குறாங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட போயிட்டு இவ்வளோ கூட அவ்வளோ கூடனாலும் நம்ம கேட்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஜாதகம் பார்க்குறது பெரிய நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த பிரகாரம் போய் தெய்வத்தை நாடி போனாலும் ஜாதகங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. கஷ்டம்னு சொல்லி அதில் இருக்காது. பலன்கள் சொல்கிறேன், நீங்கள் தெய்வத்தை நோக்கி போனால் ரொம்ப ஈஸியான வேலை. அதான் நான் சொன்னேன், ஒரு கேந்திராதிபதி கேந்திர ஸ்தானத்தில் நின்றாலோ திரிகோணங்கள் நின்றாலே யோகம். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தானே. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி 6, 8, 12 மறைவது ரொம்ப ஈஸி, நன்மைகள் நடக்கும். ஓகேவா? கேந்திராதிபதி திரிகோணாதிபதி 6, 8, 12 மறைக்கூடாது. சிம்பிள் லாஜிக். இதை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளோ நேரம், இதுக்கு எதுக்கு அவ்வளோ பிரச்சனை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அது நம்ம கடவுள் நினைச்சு நம்ம எதை சொன்னாலும் அது பழிச்சு.
கடவுளை நினைச்சு முருகனை நினைச்சு நான் எடுத்தோடனே முருகனை வழிபாடுகள் வச்சுக்கிட்டு அவங்களுடைய சஞ்சீத கர்மாவும் பிராப்த கர்மாவும் எந்த கர்மாவின் அடிப்படையில் பலாபலங்கள் அவருக்கு நடந்தாலும் எனக்கு துல்லியமாக வச்சுக்காதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சோழி போடுறோம். ராஜ சோழி 12 சோழி போடுறோம். அவன் பலன் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு இங்கே தெரிஞ்சிடும், சோழிக்கே தெரிஞ்சிடும். பலன் சொல்ல வேண்டாம் எனக்கு உத்தரவு வந்து நான் சொல்லவே மாட்டேன். இந்த சோழி எடுத்துட்டு நம்ம சொல்கிறோம், அது போட்டோடனே சில மந்திரங்களை உச்சரித்து நம்ம போட்டோடனே இவர் எதுக்காக உட்காந்துருக்கு பலன் சொல்லலாமா வேண்டாமோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 6 மந்த் கழிச்சுவாங்க பலன் சொல்கிறேன். இப்போ எனக்கு உத்தரவில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. பணம் ஐயோ வந்து உட்காந்துட்டாங்க, அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று பேசி பணத்தை கொடுங்கணும்னு நம்ம நினச்சோம்னா எல்லாமே பொய்யாயிடும். புரியுதுங்களா? சோழி ராஜ சோழி நம்ம உருவேற்றணும், பாலில் வேக வச்சு அதுக்குண்டான மந்திர பிரியோக பஞ்சாச்சார மந்திரம் இத்தனை டைம் நம்ம உச்சரித்து உபயோகம் பண்ணுற சோழிகள். அதே மாதிரி 108 பாத சோழிகள் பிரசனமாக அதுக்கெல்லாம் உருவேற்றி வச்சுருக்கோம். இப்போ தெய்வத்தை பிரதானமாக வச்சு நம்ம சாஸ்திரம் சொல்லும்போது ஓரளவுக்கு அவனுக்கு நல்லது நடக்குது. நம்ம சொல்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம வாயிலிருந்து வர்றது நம்மளுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, தெய்வத்தினோட வார்த்தைகளாக இருக்கணும். அவங்க சொல்கிறது ஒரு அளவுக்கு நடந்தால் போதும், அதுக்குண்டான பிரச்சனைகள் வந்தாலே நமக்கு போதும். ஓகேங்களா? 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் போது மறைவு ஸ்தானத்தில்னா அது மனைவின் மனைவி பிரச்சனை, போராட்டங்கள், பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்படும். ஓகேங்களா? ஒரு கேந்திராதிபதி கேந்திர ஸ்தானத்தில் நிற்கிறது நல்லது. அவர் வந்து மறைஞ்சாருன்னா கெட்டது தான். அடுத்து வந்து நடக்கும், நன்மைகள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா மீனத்தில் 10ஆம் இடத்துல 10 புடவை நிற்கும் போது ஒரு அற்புதமான பலம். அந்த ஸ்தானத்திலே நின்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்து 11ஆம் இடம் மேசத்தில் குரு நிற்கும் போது இங்கேயும் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து 12ஆம் இடத்துல நிற்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதாவது குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். அல்லது மற்ற தெய்வங்களோட வழிபாடுகளை சேர்த்து வைக்கும் போது ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இப்போ மிதுன லக்னத்துக்கு 12 ஸ்தானங்களில் குரு நிற்கும் போது என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும் அப்படின்ட்டா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.